சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் க்ரூமிங் டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலி 5 டிப்ஸ் வந்து ஷேர் பண்றேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸை வந்துட்டு நீங்க வெல் க்ரூம்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கேர்ளா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வாஷ் பண்ணாலும் நம்மளோட டர்ட்டு பேட் இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே நல்ல ஒரு கேர் கொடுத்து வாஷ் பண்ணணும். அது எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கின்னை டபுள் கிளென்ஸ் வந்து பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் ஒரு வாட்டி எடுத்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி டபுள் கிளென்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். நம்மளுக்கு வந்து ஈவன் நம்மளோட ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் வந்துட்டு பிம்பிள் அக்கரிங் பாக்டீரியாஸ் எது இருந்தாலுமே அதை கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமாத்திலேருந்து உட் அண்ட் நேச்சுரல் ஃபேஸ் வாஷ். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டர்மரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சாஃப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனை ஈவன் டோனாக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேனை சரி பண்ணும் அண்ட் உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ வந்து கொடுக்கும். மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் டேனை பற்றி பயப்படவே வேணாம். பிகாஸ் இது டேனை சூப்பராக க்யூர் பண்ணிடும் அண்ட் உங்களுக்கு செம்மையான க்ளோ வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு மேஜர் ப்ராடக்ட் அண்ட் டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட். இதில் சிலிக்கான் அதுக்கப்புறம் வந்து பேரபன்ஸ் அந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி ஒரு 1 minute கழிச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிறேன். இது இன்ஸ்டன்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்டலாக உங்களோட ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாலியேட்டும் வந்து பண்ணும். ஸோ இது இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்க்கு வந்து நல்லாவே வந்து கொடுக்கும். ஸோ மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் அண்ட் நேச்சுரலும் கூட. நான் இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமார்த் ஆப், மாமார்த் வெப்சைட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள் இங்கெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். அடிஷனலாக கூப்பன் கோட் SHRIV2025 வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மாமார்த்தில் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டரும் ஒரு மரம் நடுறதுக்கு வந்து லிங்க் பண்ணப்படும். அதோட ஜியோ லொகேஷன் ஸ்பீசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட் அண்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏர்லியாகவே என்ன டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏர்லி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மாமார்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட நியர்பை ஆஃப்லைன் ஷாப்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்ட் டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்கப் போடலாம், தப்பு கிடையாது. பட் எந்த இடத்துக்கு எந்த மாதிரி போடுறோம், நம்மளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுறோமா, நம்மளோட ஃப்ளாஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஹெவி மேக்கப் எப்பயுமே நல்லா இருக்காது. உங்களோட ஃப்ளாஸ், அதாவது உங்களுக்கு கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சால் கூட பெருசாக வந்து தெரியாது. பட் நம்ம அதெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த ரொம்ப நிறைய லேயர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரிலாம் போடும்போது பார்க்கறதுக்கே ஆடாக இருக்கும். நம்ம மேக்கப் பண்ணியிருக்கோன்றது தெரியும், அதனால் நம்ம அட்ராக்டிவாகவும் தெரிய மாட்டோம், ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே மினிமல் மேக்கப் வந்து சூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஃப்ளாஸ் கொஞ்சம் தெரிஞ்சாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக லுக்கே வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் மேக்கப் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மேக்கப்பே பிடிக்கல அப்படின்னாலுமே ஜஸ்ட் வந்து ஒரு டார்க் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பீச்சி ஐ ஷேடோ போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஐஸ் வந்து நல்லா வந்து தெரியும். இல்லை ஒரு காஜல் போட்டிங்கனாலே அழகாக தெரியும். அப்படி இல்லை எனக்கு ஃபேஸில் கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, அதை ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிபி க்ரீம், சிசி க்ரீம் இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு கவரேஜ் கம்மியாக இருக்கும் அண்ட் நல்லா கிளாஸி லுக்கும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை, உங்களோட ஃபேஸ், எஸ்பெஷலி உங்கள் ஃபேஸை வந்து சன்கிட்ட இருந்து ரொம்ப லிமிட்டாகவே வந்து வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலில் போய் நிற்கிறது, ரொம்ப வெயிலே வந்து நம்ம ஃபேஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து சொல்லிடுறேன், அதோட சைட் எஃபெக்ட்ஸ்னு கூட சொல்லலாம். நீங்கள் சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேன் வரும், பிம்பிள்ஸ் வரும், பிரேக் அவுட்ஸ் வரும். நம்ம டேன்லாம் வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ண முடியாது சில பேருக்குலாம். ஸோ அந்த மாதிரி ஆகும். அதுக்கு என்ன ரீசன் முதல்ல பாருங்கள். அந்த சன் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சன்னை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டாலே உங்களோட ஸ்கின்ல இருக்க மேஜர் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சரி பண்ணிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து பண்ணாதீங்க. ஃபேஸ் எப்பயுமே
வந்து கவர் பண்ணுற மாதிரியே வந்து வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்னா. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 50 அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக வந்து இருக்கும். 4th டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வரைக்கும் ஸ்கின் கேர் ருட்டீன் அதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ருட்டீனை பில்ட் பண்ணுங்கள். ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ணி ஒரு 10 நாளில் இல்லை ஒரு 1 வீக்லலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக தெரியும். சில பேருக்கு 1 மந்த் ஆகலாம், சில பேருக்கு 2 days 3 daysல டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு 1 year ஆகலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். ஒன்ஸ் நீங்கள் ஸ்கின் கேர் ருட்டீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். பிக்மெண்டேஷன் பற்றி பயப்பட வேண்டாம், பிம்பிள்ஸ் பற்றி பயப்பட வேண்டாம், டார்க் சர்க்கிள்ஸ் பற்றி பயப்பட வேண்டாம், டார்க் ஸ்பாட்ஸ் பற்றி பயப்பட வேண்டாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர் ருட்டீனா உங்களோட அஃபோர்டபிலிட்டி, உங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ், அதாவது ஃபேஸ் வாஷ், ஒரு நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு டோனர், அதுக்கப்புறம் வந்து ஒரு சிரம், அப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்க்ரீன், அந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட இஷ்டம் தான். பட் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கும்போது தான் அது ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் மாற்றி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்பராக இருக்காது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தேடுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின் டைப்பை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே எனக்கு பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் ஃபார் ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின் இருந்தால் அதுக்கு கீழே ரெக்கமெண்டேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்கள். ரிவ்யூஸ் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். எதையுமே ரிவ்யூஸ் செக் பண்ணாமல் வாங்காதீங்க. அண்ட் வந்து வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குங்க. அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 5th டிப், எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஸ்கின்ல வந்து மேக்கப் போட்டாலும் சரி, இல்லை வந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் பயங்கரமாக பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வந்து அழகழகாக கம்மல்லாம் போட்டாலும் சரி, அழகழகாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டாலும் சரி, நம்மளோட லுக்கை செம்மையாக வேற லெவலில் எடுத்து காட்டுற ஒரு விஷயம் என்னது அப்படின்னா கண்டிப்பாக அது ஐப்ரோஸ் தான். ஐப்ரோஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரூம்டாக ஷேப்பாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரே வந்து மாத்திர அந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐப்ரோஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஐப்ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து க்ரூம்டாக வச்சுக்கோங்க. லைக் வந்து ரொம்ப பெருசாக, ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹேர் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படி ஒல்லியாக அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. உங்களோட ஐப்ரோஸில் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட ஒரிஜினல் ஐப்ரோஸ். நம்மளுக்கு என்ன ஐப்ரோஸ் வந்து நேச்சுரலாக இருக்கோ அதுதான் அழகாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. பட் இருக்கிற ஐப்ரோஸை எப்பயுமே வந்து க்ரூம்டாக வந்து வச்சுக்கோங்க. அந்த ரொம்ப அந்த சின்ன சின்னதாக தெரியும் ஐப்ரோஸ் எடுத்தாலும் சின்ன சின்னதாக கீழே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும், அந்த மாதிரிலாம் தெரியக்கூடாது. க்ரூம்டாக இருக்கணும், நேச்சுரலாக இருக்கணும். அண்ட் அப்படி இருந்தாலே வந்து நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும் போடலனாலும் செம்ம சூப்பராக வந்து உங்களோட ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் 5 ஃபேஸ் க்ரூமிங் டிப்ஸ். இன்னும் நிறையா இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் ஒரே வீடியோவில் ரொம்ப லென்த்தியாக கொடுத்துட்டு உங்களுக்கும் வந்து போர் அடிச்சோம் இல்லையா? ஸோ அதனால் நான் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து ஒன்று ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.